ஒரு 7-8 செக்லிஸ்ட் வச்சுப்போமே. இதை கடைப்பிடிச்சிட்டோம்னா நீங்க பாருங்க மேஜிக். கண்டிப்பா நீங்க தான் பணக்காரங்க. ஆனா அது இட் டேக்ஸ் டைம். அதை பத்தியும் சொல்லலாம். இப்போ முதல்ல சுத்தம். எவ்வளோ ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட் இடம் பெறுதில்ல. நம்ம எவ்வளோ நீட்டா வச்சுக்கிறோம், அதுதான் பாயிண்ட். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து என்ன ஆனாலும் நம்ம தான் வாச தெளிச்சு கோலம் போடணும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஃப்ளாட் தான், இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. இல்லைன்னா வேலைக்காரமா, ஐயோ நீ என் முடியலம்மா வாச தெளிச்சு கோலம் போடு. அவங்க என்ன ஒரு மனநிலையில கோலம் போடுவாங்க? உங்க வீட்டுக்கு அவங்க போடுறாங்க. அவங்க என்ன மைண்ட்ல இருக்கும்? உங்க வீடு அது, நீங்க தான் போடணும். அப்போ போடும் பொழுது நல்ல மனநிலையோட, அப்பா நல்லா இருக்குல்ல கோலம் அப்படின்னு நம்ம பேசும்பொழுதே நமக்கு அது ஒரு அன்னைக்கெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாமே மனது தான், மைண்ட் ரிலேட்டட், ரைட்? ஸோ கோலம் கண்டிப்பா இவ்வளோ பெருசெல்லாம் வேண்டாம். ஒரு 2 கீத்து, ரெட்டை கீத்தா தான் போடணும். ஒரு நல்ல கோலம், சிம்பிள் குட் கோலம் ரொம்ப முக்கியம். அரிசி மாவுல போடுறது மிகச்சிறந்தது.